அவங்க காலையில டிஸ்சார்ஜ் போயிட்டாங்க சார். ஓகே சார். ஓகே சார். எக்ஸ்கியூஸ் மீ மேம். ஒன் செகண்ட் சார். எஸ், விஜய் எந்த ரூம்ல அட்மிட் பண்ணிருக்காங்க? ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், ரூம் நம்பர் 2. ஓகே. விஜய் எப்படி இருக்கா? நல்லா இருக்கான், போய் பாரு. சோபி, விஜய் என் புள்ள மாதிரி பார்த்துட்டு இருக்கேன். அவன் மனசு கஷ்டப்படுறது என்னால தாங்கிக்க முடியல. அன்னைக்கு உங்க வீட்டுக்கு பொண்ணு கேட்டு வந்தப்போ நீ பேசுனதுக்கு இன்னும் அர்த்தம் தெரியல. உன்னால போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வந்தாச்சு. அடித்தடி வெட்டு குத்து இதெல்லாம் எங்களுக்கு பழக்கம் இல்ல. அவனுக்கு ஏதோ ஒண்ணு ஆச்சுன்னா அது எங்களால தாங்கிக்க முடியாது. ப்ளீஸ் அவனை விட்டு போயிடு. யாரு காலையில பெல் அடிக்கிறது? ஒருவேளை காலங்காத்தால இந்த பயவிலைய ஆர்டர் பண்ணிருச்சோளோ பெரிய ஹோட்டல்ல. யாரா இருக்கு? என்னக்கா போகும்போது சேலையோட போனீங்க, சுடிதாரோட வந்திருக்கீங்க? அது ஒண்ணு இல்லடா தம்பி, போனத்துல சுடிதார் ரொம்ப சீப்பா இருந்தா அதான் ஆளுக்கு 2 எடுத்து மாட்டிக்கிட்டோம். பசங்களா நமக்கு பொண்ணு பார்த்துச்சுன்னா இதுவே பொண்ணு மாதிரி வந்து நிக்குதுங்க. அது ஒண்ணுதான். என்ன மொட்டைய போட்டு எனக்கு லட்ட குடுக்குறியா? இத பார்த்தா திருப்பதி லட்டு மாதிரி இல்லையே, திருநெல்வேலி அல்வா மாதிரி இல்ல இருக்கு. ஏய் செல்லங்களா, எழுந்துருங்க எழுந்துருங்க எழுந்துருங்கடா. பிள்ளைகளா பாத்துட்டாரா? எந்திரிங்க எந்திரிங்க. அம்மாவை அப்பாவை பார்த்து சந்தோஷத்தை பாரு. என்ன தங்கச்சி, பொண்ணு செட் ஆயிடுச்சு இருக்கு, அதே சீக்கிரமா வந்துட்டீங்களா? எல்லாத்தையும் பாத்துட்டோம்னே, அதான் திரும்பி வந்துட்டோம். என்ன சொல்றா? ஏய் தம்பி, என்ன கேக்குற? நீ என்ன சொல்லிட்டு இருக்க? அது வந்து தம்பி, ஊர் ஊரா உனக்காக போய் பொண்ணு பார்த்தோமா. ஆனா பார்த்த பொண்ணு எல்லாத்துக்குமே ஏதாவது ஒரு குறை இருக்குடா. பாக்குற எல்லா பொண்ணுக்குமா குறை இருக்கு? அது இல்லடா தம்பி, முதல்ல கும்பகோணத்துக்கு பொண்ணு பார்க்க போனோமா, அவ குளத்துல முங்கி குளிக்க போனா முழுகாம வந்துட்டா. குளத்துல குளிக்க போன பொண்ணு முழுகாம வந்துட்டாளா? எப்படி? அர்ச்சனை பண்ண பொண்ணு அர்ச்சகர் ஏதோ பண்ணிட்டாராம். நமக்கு ஏண்டா அதெல்லாம், சும்மா இருடா. அப்படியே தஞ்சாவூருக்கு போணும் தம்பி. அந்த பொண்ணு என்னடானா எதுக்கு எடுத்தாலும் தலையை ஆட்டி ஆட்டி பேசுறா. சரியான திமிர் பிடிச்ச பொண்ணு, நாங்க வேணான்ட்டோனே. தஞ்சாவூர் பொண்ணு தலையாட்டுறது ஒரு குத்தமா? இதுக்கா வேணாம்னு சொல்லுவாங்க? மாப்ள காஞ்சிபுரம் போய் வரராஜ பொண்ண பார்த்தோம். சரி, என்னன்னா ஒரே பகட்டுக்காரியா, வீட்டுல இருக்கப்பே உடுத்து மாத்துக்கே பட்டுச்சேலை உடுத்துவாளாம். நீங்க பட்டுச்சேலை எடுத்து கொடுத்தே ஓஞ்சு போவீங்கன்னு சொல்லிட்டேன், வேணாம்னு சொல்லிட்டு வந்துட்டோம். மச்சானுக்கு எவ்வளவு மிச்சம் பண்ணி இருக்கிய மச்சான். திருத்தணில பொண்ணு பார்த்தோம் மச்சான். பொண்ணு ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரி, பாவம் அவ அம்மாவுக்கு தான் 2 புருஷன். அவ ஆத்தாளுக்கு தானே 2 புருஷன், அந்த பிள்ளைக்கு இல்லையே. மச்சான், அங்க இருந்து நேரா திருப்பதி வெங்கடேசன் பொண்ண பாக்க போனோமா, அவன் என்னடானா எதிரில பட்டநாமத்தோட வந்துட்டு இருக்கான். சகுனம் சரியில்லைன்னு எனக்கு திருப்பதியில போய் மொட்டை போட்டு வந்துட்டோம். உனக்கு மொட்டை போட்டிருக்கீங்களா இல்ல எல்லாரும் சேர்ந்து எனக்கு மொட்டை போட்டிருக்கீங்களா? என் தலையில மிளகா அரைக்கிறிய? தம்பி கவலைப்படாதடா, அரப்பரிச்சரிவுல ஆந்திராக்கு போய் அழகான பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடுறோம். ஏ, அங்க சிரஞ்சீவி என்ன இருக்காரு, அவரை பார்க்க போலாம்னு நினைக்கிறியா? மச்சான், கேரளால சூப்பர் பொண்ணு ஒண்ணு விட்டா மலேசியாவுல பொண்ணு இருக்குன்னு பிளேட் டிக்கெட் கேப்ப அவருக்கு மான மதியாரி நடக்கிறது. எந்திரிக்கிடு எந்திரிக்கிடு எந்திரிச்சு போகடி. கோபப்படாதீங்க. என்னடா தம்பி இப்படி கோவப்படுற? உண்மையை சொல்லுங்க, என்கிட்ட காசை வாங்கிட்டு எனக்கு பொண்ணு பார்க்க போனீங்களா இல்ல ஊர் ஊரா கோயிலுக்கு டூர் போனீங்களா? இவங்க என்ன இருந்தா டிஸ்டர்பா இருக்கும்னு என்கிட்ட விட்டு போனீங்க. அவங்க என்னைய படாத பாடுபடுத்திட்டாங்க. இவங்க என்னைய புழல் செயலதே வைக்கல. இந்த மாதிரி பிள்ளைகளை பத்துக்கிறதுக்கு காலமுள்ள நான் கன்னிப்பையிலாவே நின்று போறேன். ஏய், என்ன சென்டிமெண்டா? போடா போடா மச்சான். அட்டா நிமில வர எட்டி மிதிப்பி போ. எல்லாம் ஒரு நிமிஷம் நில்லுங்க. நீங்க போறதுக்கு முன்னுக்கு ஒரு வார்த்தை உங்கள்ட்ட சொல்லிக்கிறேன். நாங்க டூருக்கு போறோம், இந்த பிள்ளைகளை நீ பாத்துக்கடானா நான் என்ன பாத்துக்கிறவா மாட்டேன். நீங்க ஊரை சுத்தி பாக்குறதுக்கு எனக்கு பொண்ணு பார்க்க போறோம்னு அந்த புனிதமான விஷயத்தையா யூஸ் பண்ணனு? அது வேணா தம்பி. போ போ போ, ஓ லட்டப்புடி போடா. வந்து சேர்ந்துருக்காங்க வர். மாப்ள வண்டி ஸ்டார்ட் ஆகல. ஏய், நான் வந்து தள்ளுறேன் இரு.
யாரு கீழே இறங்கிறாதீங்க, நான் தள்ளுறேன். போ போ. அப்பாட, இன்னமே இவங்க சாவாசமே வேணாப்பா. உனக்கு பொண்ணு பாக்குறதுக்கு உங்க 5 அண்ணங்களும் ஐயோ இருக்காங்களா? தங்கச்சி புள்ள அக்கா பிள்ளையவே தாங்க முடியல, இதுல அண்ணன் விட்டு பிள்ளைகளா? நான் வீட்டை காலி பிடிக்கிறேங்க. விஜய் தூங்கிட்டானா? தூங்கிட்டாங்க. விஜய் மென்டலி ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிருக்கான். இப்படியே விட்டு அவன் லைஃபே ஸ்பாயில் ஆயிடுங்க. நம்ம தேட்டர்லேயே ஒரு நல்ல பொறுப்பை கொடுத்து அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா நல்லதுங்க. சீக்கிரம் வாங்க. போதுண்டி, சித்தப்பா கண்ணு செவந்துற போகுது. இப்பதானே சித்தப்பா முதல்ல ஆபீஸ் போறாங்க, அதுக்காக தான் இந்த உம்மா. ஐயோ சரி போதும்பா, சாயங்காலம் வந்து கொடுத்துக்கலாம். ஓகே, இப்ப சித்தப்பா டாடா சொல்லுங்க. பை 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 டாடா. நான் டிக்கெட் எடுத்துறேன். சரி. அப்பா என்கிட்ட இந்த தேட்டரை ஒப்படைக்கும் போது ஒரு சின்ன தேட்டரை தான் ஒப்படைச்சிட்டு போனாரு. அதுதான் இன்னைக்கு அஜந்தா காம்ப்ளெக்ஸா உருவாயிருக்கு. இதுக்காக நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். இப்போ இது தமிழ்நாட்டிலேயே நம்பர் 1 தியேட்டர். வா, இன்னைக்கு இந்த பொறுப்பை நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். இனிமே இந்தியாவில் நம்பர் 1 தியேட்டர் எதுன்னு கேட்டா அது அஜந்தா காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லணும். எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு. வா. குட் மார்னிங் சார். வணக்கம் சார். வா. உட்கார் விஜய், உட்காரு. இனிமே இது உன்னோட சீட். உன்னோட ஒவ்வொரு நிமிஷமும் இந்த தியேட்டரோட டெவலப்மெண்ட்டை பத்தி தான் இருக்கணும். இது ஒரு சேலஞ்சா எடுத்துக்கோ. ஆல் தி பெஸ்ட். வரேன். சார் டைம் ஆயிடுச்சு, ஷோ ஸ்டார்ட் பண்ணலாமா? டைம் ஆச்சுன்னா ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தானே? இல்லை சார், எப்பவும் சார்ட்ட சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே சார். என்ன சார் நடந்தது? என்னன்னு தெரியல. நானும் எத்தனையோ வேற மாடலா வச்சு மணல் சிற்பம் பண்ணியிருக்கேன். எல்லாரும் அது பார்த்து சந்தோஷப்பட்டிருக்காங்க. ஏன் அது கூட நின்று போட்டோ கூட எடுத்திருக்காங்க. ஆனா இவ்வளவு எமோஷனா மணல் சிற்பத்தை அழிச்சிட்டு போகுதுன்னா அந்த பெண்ணு வாழ்க்கையில் ஏதோ பெருசா பாதிக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். அதுதான்